Hello friends, இன்னைக்கு வீடியோவில் நம்ம இன்கம் டேக்ஸ் சப்ஜெக்டோட ஸ்டடி நோட் நம்பர் 18 பார்க்க போகிறோம். இது நமக்கான தியரி பார்ட். 18, 19, 20 வந்து தியரி பார்ட். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டடி நோட் 18 பார்க்க போகிறோம். ரிட்டன் அண்டு பேன். ரிட்டன்னா என்ன? நம்ம இங்கே குறிக்கிற ரிட்டன் என்ன ரிட்டன்? இன்கம் டேக்ஸ் ரிட்டன். ஒரு பர்சன் எப்பப்பெல்லாம் இன்கம் டேக்ஸ் ரிட்டன் ஃபைல் பண்ணணும், யார் யார் பண்ணணும், எத்தனை டேட்ஸ்குள்ளே பண்ணணும், எப்போ பண்ணணும், அவங்களுக்கான ஃபீஸ் என்ன, இந்த மாதிரி ஒரு இன்கம் டேக்ஸ் ரிட்டன் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா ப்ரொசீஜர்ஸும் இந்த லெசனில் நம்ம படிப்போம். அப்புறம் பேன் அப்படிங்கிறது பேன் கார்டு. பேன் கார்டு எல்லா டைமே இருக்கும். அந்த பேன் கார்டு எதுலலாம் யூஸ் ஆகுது, எதுக்காண்டி பேன் கார்டு ஒரு பர்சனுக்கு தேவை, இன்கம் டேக்ஸ் பாயிண்ட்டில் எதுக்காண்டி பேன் கார்டுன்னு சொல்லி பேன் ரிலேட்டடாக இருக்கிற ப்ரொசீஜர்ஸும் நம்ம இந்த லெசனில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பேசிக்காக இருக்கிற ரிட்டன் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ஃபைலிங் ஆஃப் ரிட்டன். ஃபஸ்ட்டு யார் யார் எந்த செக்ஷனுக்கு கீழே ரிட்டன் ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பார்ட். இது வந்து அப்ஜெக்டிவ் பாயிண்ட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். செக்ஷன் கேட்பாங்க, ஸோ செக்ஷன் கிளியராக படிச்சுக்கோங்க. அப்ஜெக்டிவ் பாயிண்ட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட்டு ஃபைலிங் ஆஃப் ரிட்டன் அப்படிங்கிறது எந்த செக்ஷன்? 139(1). இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செக்ஷன். இன்கம் டேக்ஸ் ப்ராக்டிஸிங் பண்ணுற எல்லாருக்குமே இந்த செக்ஷன் வந்து புதுசு கிடையாது. செக்ஷன் 139(1) அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு செக்ஷன். இந்த செக்ஷனுக்கு கீழே தான் இங்கே கீழே சொல்லப்படுற எல்லா பர்சனும் டேக்ஸ் கட்ட போகிறாங்க, ரிட்டன் ஃபைல் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு கம்பெனியாவோ ஃபேர்மாவோ இருந்துச்சுன்னா அந்த பர்சன் செக்ஷன் 139(1)A சப்செக்ஷன் 1 செக்ஷன் 139 சப்செக்ஷன் 1 கிளாஸ் A இந்த செக்ஷனுக்கு கீழே அவர் ரிட்டன் ஃபைல் பண்ணணும். இந்த செக்ஷனில் சொல்லப்படுற ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இது வந்து இவருக்கான செக்ஷன். இந்த கம்பெனியாக இருந்தாருன்னா செக்ஷன் 139 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏக்கு கீழே அவர் ரிட்டன் ஃபைல் பண்ணணும். அடுத்து ட்ரஸ்ட்டு. சப்போஸ் ட்ரஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி செக்ஷன் 139(4)Aக்கு கீழே ரிட்டன் ஃபைல் பண்ணணும். பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருந்துச்சுன்னா 4B, சயின்டிஃபிக் ரிசர்ச்னா 4C, யூனிவர்சிட்டி ஆர் காலேஜ்னா 4D, பிஸ்னஸ் ட்ரஸ்ட்னா 4E, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் 4F. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பர்சனும் அந்தந்த செக்ஷனுக்கு கீழே ரிட்டன் ஃபைல் பண்ணணும். அண்ட் அதர் பர்சனாக இருந்தாங்க, இந்த மேலே சொல்லப்படுற இந்த பர்சனாக இல்லாமல் இதை தவிர மீதி இருக்கிற எல்லா பர்சனுக்கும் செக்ஷன் 139 சப்செக்ஷன் 1 கிளாஸ் B எப்படி கம்பெனி அண்ட் ஃபர்முக்கு ஏவோ அதே மாதிரி அதர் பர்சனுக்கு B. இதுதான் வந்து ரிட்டன் ஃபைலிங். செக்ஷனில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அதர் பர்சனை தவிர இது வரைக்கும் சொல்லப்படுற எல்லா பர்சனுமே இன்கமே இல்லைனாலும், லாஸாக இருந்தாலும் சரி, ப்ராஃபிட்டே இல்லைனாலும் சரி, நில் ரிட்டனாக இருந்தாலும் சரி, கம்பல்சரியாக ரிட்டன் ஃபைல் பண்ணணும். 0ன்னு போட்டுனாச்சும் ரிட்டன் ஃபைல் பண்ணியே ஆகணும். இதுதான் வந்து செக்ஷன் 139(1)ல் சொல்லப்படுற இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கம்பெனி, ட்ரஸ்ட், பொலிட்டிக்கல் பார்ட்டி, சயின்டிஃபிக் ரிசர்ச், யூனிவர்சிட்டி, காலேஜ், பிஸ்னஸ் ட்ரஸ்ட், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு, இந்த பர்சன்ஸ் எல்லாருமே இன்கமே இல்லைனாலும் கம்பல்சரியாக ஒரு ரிட்டன் ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற பாயிண்ட். சப்போஸ் அதர் பர்சன் செக்ஷன் 139(1) கிளாஸ் பிக்கு கீழே சொல்லப்படுற பர்சனாக இருந்தாங்கன்னா கம்பல்சரி கிடையாது. எப்போ அவங்க ரிட்டன் ஃபைல் பண்ணணும்? டோட்டல் இன்கம் மேக்ஸிமம் எக்ஸம்ஷன் லிமிட்டை கிராஸ் பண்ணிடுச்சுன்னா ரிட்டன் ஃபைல் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இண்டிவிஜுவல் எடுத்துப்போம். அவரோட ஸ்லாப் வந்து 2,50,000 அப்படின்னு இருக்குன்னா அவரோட இன்கம் 2,50,000 வரைக்கும் கம்பல்சரி கிடையாது ரிட்டன் ஃபைலிங். அந்த 2,50,000க்கு மேலே போகுதுன்னா அப்போ அவர் கம்பல்சரியாக ரிட்டன் ஃபைல் பண்ணணும். அதுதான் வந்து இங்கே சொல்ல வர்ற பாயிண்ட். வென் டோட்டல் இன்கம் எக்ஸிட்ஸ் மேக்ஸிமம் எக்ஸம்ஷன் லிமிட், அவருக்கு கொடுக்கப்பட்ட எக்ஸம்ஷன் லிமிட்டை தாண்டிடுச்சுன்னா அந்த பர்டிகுலர் பர்சன் இன்கம் டேக்ஸ் ரிட்டன் ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்ல வராங்க. அடுத்து ரிட்டன் ஃபைல்டு பை சேலரிட் எம்ப்ளாயீஸ் டு எம்ப்ளாயர். இது என்னென்னா, எம்ப்ளாயீஸ்க்கு அலவன்சஸ் இருக்கும். ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், அப்புறம் டிஏன்னு சொல்லி எம்ப்ளாயர் நிறைய அலவன்சஸ் கொடுப்பாங்க. அந்த அலவன்சஸ் எல்லாமே எம்ப்ளாயருக்கு என்னது? எக்ஸ்பென்ஸு. ஏன்னா ஒரு எம்ப்ளாயர் பாயிண்டில் இந்த மாதிரி ஒரு செலவு பண்ணுறாருன்னா அவருக்கு அது எக்ஸ்பென்ஸ். அப்போ அதை வந்து பிஜிபிபி ஹெட்டில் அவர் பிஸ்னஸ் இன்கமாக கிளைம் பண்ணலாமா அப்படிங்கிறத வந்து அவர் யோசிக்கணும். அப்போ அது உண்மையாகவே பிஸ்னஸ் இன்கமா, ரெவன்யூ இன் நேச்சரான்னு சொல்லி சில செக்ஷன் 37ல் சொல்லப்படுற கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. அந்த கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு பார்ப்பார். அப்போ அவருக்கு என்ன தேவை? இந்த சேலரிடு எம்ப்ளாயீஸோட ரிட்டன் தேவை. அப்போ தான் வந்து இவர் என்னென்ன மாதிரி அலவன்ஸ் வாங்கியிருக்காரு, எந்த பர்பஸ்க்காண்டி வாங்கியிருக்காருன்னு சொல்லி எம்ப்ளாயருக்கு தெரியும். ஸோ அந்த பர்டிகுலர் விஷயத்துக்காண்டி தான் என்ன பண்ணுறாங்க, இந்த ரிட்டன் வந்து எம்ப்ளாயீஸ் வந்து எம்ப்ளாயர்கிட்ட ஃபைல் பண்ணுவாங்க. அந்த செக்ஷன் வந்து 139(1)A. இது எதுக்காண்டி? எம்ப்ளாயர் வந்து பிஜிபிபி இன்கமில் எக்ஸ்பெண்டிச்சர் கிளைம் பண்ணுறதுக்காண்டி சொல்லப்படுற ஒரு குட்டி பாயிண்ட் தான் வந்து செக்ஷன் 139(1)A. அடுத்து ரிட்டன் ஃபைல்டு இன் கம்ப்யூட்டர் ரீடபிள் மீடியா. இது என்னென்னா, நம்ம எல்லாமே ஆன்லைன் ரிட்டன் தான். யாருமே இப்போ ஆஃபீஸில் போய் நேரடியாக பேப்பரில் எழுதிலாம் கொடுக்கறது இல்லை, நேரமும் இல்லை. அதனால எல்லாருமே என்னது மோடுக்கு மாறிட்டோம்? ஆன்லைன் மோடுக்கு மாறிட்டோம்.
ஆன்லைன் மோடுக்கு மாறிட்டா நம்ம பேப்பரில் கொடுத்தா பத்தாது, அந்த பர்டிகுலர் விஷயத்தை கம்ப்யூட்டரால் ரீட் பண்ண முடியுதான்னு சொல்லி பார்க்கணும். அப்போ நம்ம கொடுக்குற ரிட்டன் வந்து கம்ப்யூட்டர் ரீடபிள் ஃபார்மேட்டில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பிடிஎஃபாக இருக்கலாம், டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை எக்ஸாம்பிள் ஃபைலாக இருக்கலாம், இல்லை சிஎஸ்வி ஃபைலாக இருக்கலாம். சிஎஸ்வினா எக்ஸல் ஃபைல். இந்த மாதிரி கம்ப்யூட்டரால் என்னென்ன மாதிரி ஃபார்மேட்டை ரீட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் வந்து நம்மளோட ரிட்டனை ஃபைல் பண்ணணுமே தவிர பேப்பர் ஃபார்மேட்டில் பண்ணக்கூடாது. ஏன்னா பேப்பர் ஃபார்மேட்டில் பண்ணால் கம்ப்யூட்டரால் ரீட் பண்ண முடியாது. அந்த ஒரு விஷயத்துக்காண்டி தான் இந்த செக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. செக்ஷன் 139(1)B. இந்த செக்ஷனுக்கு கீழே நம்ம என்ன ஒரு ரிட்டன் ஃபைல் பண்ணாலும் கம்ப்யூட்டர் ரீடபிள் ஃபார்மேட்டில் ஃபைல் பண்ணணும். இதில் 2 பாயிண்ட் இருக்குது. அது எப்போக்குள்ளே பண்ணணும்? சேம் ப்ரொசீஜர். செக்ஷன் 139(1)ல் என்ன மாதிரி டைம்குள்ளே வந்து ரிட்டன் ஃபைல் பண்ணணும்னு சொல்கிறாங்களோ அதே டியூரேஷனுக்குள்ளே தான் ஃபைல் பண்ணணும், ஆன் ஆர் பிஃபோர் டியூ டேட்டு. அதே மாதிரி இந்த ஆன்லைன் ரீடபிள் மோடில் நம்ம ஃபைல் பண்ணுற ஒவ்வொரு இன்கமுமே ஈக்குவலன் டு செக்ஷன் 139(1). 139(1)க்கு கீழே சொல்லப்படுற இந்த பாயிண்ட்ஸ் இருக்க ஃபைலிங் ஆஃப் ரிட்டன் பாயிண்ட்ஸ், அதுவும் இந்த கம்ப்யூட்டர் ரீடபிள் மீடியாவில் சொல்லப்படுற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் ஒன்று தான். இதில் நம்ம ஃபைல் பண்ணிட்டோம்னா அதில் பண்ண தேவையில்லை, அங்கே பண்ணிட்டோம்னா இங்கே பண்ண தேவையில்லை அப்படிங்கிறது தான் பாயிண்ட். இங்கே முக்கியமானது இது கண்டிஷன்னு கூட எடுத்துக்கலாம். நம்ம செக்ஷன் 139(1)ல் ரிட்டன் ஃபைல் பண்ண போகிற அந்த ரிட்டன் வந்து ஆன்லைன் மோடில் இருக்கணும், கம்ப்யூட்டர் ரீடபிள் மோடில் இருக்கணும். அதுதான் இங்கே முக்கியமான பாயிண்ட்டு. தட்ஸ் ஆல். இதுதான் ஃபைலிங் ஆஃப் ரிட்டனுக்கான பேசிக்ஸு. நெக்ஸ்ட் வீடியோவில் டேக்ஸ் ரிட்டன் ப்ரிப்பேரர் அப்படின்னா யார், அவரோட குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, நான் எலிஜிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத கிளியராக பார்ப்போம். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.